நபிகள் நாயகம் அவர்கள் பிறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு நடந்த மிகவும் அதிசயமான மற்றும் முக்கியமான வரலாற்று நிகழ்வு இது. திருக்குரானில் 105வது அத்தியாயமான சூரா அல் ஃபீல் இந்த சம்பவத்தை பற்றித்தான் பேசுகிறது. ஏமன் நாட்டின் மன்னனான அப்ரஹா என்பவன் மக்கள் அனைவரும் மக்காவிற்குச் சென்று காபாவை வணங்குவதைக் கண்டு பொறாமை கொண்டான். அவன் தனது நாட்டில் ஒரு பிரம்மாண்டமான தேவாலயத்தை கட்டி மக்களை அங்கு வரவழைக்க முயன்றான். ஆனால் மக்கள் காபாவையே புனிதமாக கருதினர். ஆத்திரமடைந்த அப்ரஹா காபாவை இடிக்க முடிவெடுத்தான். இதற்காக ஒரு பெரும் படையை திரட்டினான். அந்த படையின் சிறப்பம்சமே அதிலிருந்த பிரம்மாண்டமான யானைகள்தான். அப்ரஹாவின் படை மக்காவிற்கு அருகே வந்தபோது அங்கிருந்த மக்களின் ஒட்டகங்களை கவர்ந்து சென்றனர். நபிகளாரின் பாட்டனார் அப்துல் முத்தலிப் அப்ரஹாவிடம் சென்று தனது ஒட்டகங்களை திரும்ப கேட்டார். அப்ரஹா ஆச்சரியமாக, நான் உங்கள் புனித ஆலயத்தை இடிக்க வந்திருக்கிறேன், நீங்கள் ஒட்டகத்தை பற்றி கவலைப்படுகிறீர்களே என கேட்டான். அதற்கு அப்துல் முத்தலிப் அவர்கள், ஒட்டகங்களுக்கு நான் தான் உரிமையாளன், ஆனால் அந்த ஆலயத்திற்கு, அதாவது காபாவிற்கு ஒரு உரிமையாளன் அல்லாஹ் இருக்கிறான், அவன் அதை பாதுகாத்துக் கொள்வான் என்று கம்பீரமாக பதிலளித்தார். அப்ரஹாவின் படையில் மஹமூத் என்ற பெயருடைய ஒரு பெரிய யானை இருந்தது. காபாவை நோக்கி யானையை நகர்த்த முயன்றபோது அது மண்டியிட்டு அமர்ந்து கொண்டது. எவ்வளவு வற்புறுத்தியும் அடித்தும் அது நகரவில்லை. ஆனால் வேறு திசைகளில் திருப்பினால் வேகமாக ஓடியது. யானைப்படை முன்னேற முடியாமல் திகைத்தபோது வானத்திலிருந்து கூட்டமாக பறவைகள் வந்தன. அவையே அபாபீல் பறவைகள். ஒவ்வொரு பறவையும் தனது வாயிலும் கால்களிலும் சிறிய கூழாங்கற்களை சுமந்திருந்தன. அந்த பறவைகள் கற்களை படைகள் மீது வீசியபோது அவை துப்பாக்கிக் குண்டுகளை விட வேகமாகச் சென்று படைகளை அழித்தன. இதை அல்லாஹ் குரானில் இப்படி கூறுகிறான். குரான் வசனம் சூரா அல் ஃபீல் 105 1 முதல் 5 வரை. அலம் தர கைஃப ஃபால ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜஅல் கைதஹும் ஃபீ தத்லீல் وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. நபியே, யானை படையினரை இறைவன் என்ன செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா? அவர்களது சூழ்ச்சியை அவன் பாழாக்கிவிடவில்லையா? அவர்கள் மீது கூட்டமாக பறவைகளை அவன் அனுப்பினான். அவை அவர்கள் மீது சுடப்பட்ட களிமண் கற்களை எரிந்தன. பின்னர் அவன் அவர்களை மென்று தின்னப்பட்ட வைக்கோலை போல் ஆக்கினான். இதன் மூலம் அப்ரஹாவின் ஆணவமும் அவனது பெரும் படையும் இறைவனின் ஒரு சிறிய படைப்பால் நிலைகுலைந்து போனது. காபாவை அழிக்க எவர் நினைத்தாலும் அல்லாஹ் அதை பாதுகாப்பான். அவர்கள் சொன்னது போல இறைவன் தன் இல்லத்தை பாதுகாப்பான் என்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். இந்த சம்பவம் நடந்த அதே ஆண்டில்தான் நபிகள் நாயகம் பிறந்தார்கள். எனவே அந்த ஆண்டிற்கு ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு என்று பெயர் வந்தது.